யதார்த்தமான வாழ்க்கைக்கு அடையாளமே இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். யதார்த்தமான வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை போகிற போக்கில் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களும் பயணிப்பாங்க. ரொம்ப ஆசையும் கிடையாது, அதே சமயத்தில் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இல்லாமலும் கிடையாது. எல்லாமே இருக்கணும், அதே சமயம் தேவைக்கு ஏற்ப எல்லாமே இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் தான். இந்த துலாம் ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாலே பார்த்திங்கன்னா, மற்றவர்களை பற்றி உடனே ஒரு யூகிக்கக்கூடியவர்கள். அந்த இன்ட்யூஷன்றது இது அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அவங்க பக்கத்தில் நின்னாச்சுனாலே இவர் யார், என்ன ஏது, இவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா இப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டே அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ரெடியாக எடுக்கலாம். அந்த அளவிற்கு இவர்களுக்கு அந்த யூகிக்கக்கூடிய ஒரு திறமை அதிகமாக உடையவர்கள் நீங்கள் துலாம் ராசி என்பர்கள் தான். உங்களுக்கு 2023, 24 தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. 2025க்கு உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டுலையாவது உங்களுடைய வாழ்க்கைகள் எப்படி மாதிரி மாற்றத்தை சந்திக்க போகுது, என்ன நல்ல நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திர அன்பர்கள், சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த வலியும் வேதனையும் வேற யாருக்குமே இருக்காது. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அந்த சித்திரை அன்பர்கள் வேற மாதிரி இருப்பாங்க. இந்த துலாம்ல இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, இவர்கள் பட்ட வேதனையும் வலிகளும் யாராலையுமே ஆற்றவே முடியாது. அந்த அளவிற்கு அந்த வலியானது அப்படியே நெஞ்சில் போட்டு வைரம் பாஞ்ச மரம் மாதிரி நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியாக இன்னும் அந்த ஒரு வெறியோடு இருக்கிறீங்க. அந்த வெறிக்கு, அந்த ஒரு வெற்றிக்கு அடையாளமாக தான் இந்த 2025 உங்களுக்கு முழுமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த வளர்ச்சின்றது உங்களுக்கு ஒரு ஆதாரமாக அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய அந்த வளர்ச்சியாகப்பட்டது ஒரு நிலையான ஒரு ஆதாரம் மாதிரி தான். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு போகிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே, எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகமான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. அடுத்து அந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள், சுவாதின்னு சொல்லாச்சுனாலே ராகுவுடைய நட்சத்திரம். அந்த ராகுனுடைய நட்சத்திரத்திலேயே இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தான் ரொம்பவும் திறமைசாலிகள். அதாவது எந்த இடத்துல எந்த பாம்பு இருக்கும், அதே சமயத்தில் யாருனால நம்மளுக்கு காரியம் சாதிக்க முடியும், யாருனால காரியம் சாதிக்க முடியாது அப்படின்றதுலாம் ரொம்ப தெளிவோட வாழ்க்கையை நடத்துபவர்கள். ஒன்றுமே இல்லாத ஒரு நிலத்தை கூட ஒரு நல்ல ஒரு விளைநிலமாக மாற்றக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தான். இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் எதுவுமே இல்லா கூட அதுல நிறைய ஒரு வாய்ப்புகளை தேடி பயணித்து அந்த வாழ்க்கையை நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக ஆக்குபவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 2025 பார்த்தீங்கன்னா நீங்க சொந்தமாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாகப்பட்ட அந்த ராகு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்திற்கே வரார், 5ஆம் இடத்திற்கே வரார். அதனால உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக சில வருமானங்கள் வருவதற்கு, சில பேருக்கு சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, இல்லைன்னா சொல்லலை, தொழில் மூலமாக சில கடன்கள் இருக்கிறதுனால சில சொத்துக்களை விற்றாதான் அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு அதன் மூலமாகவும் சில வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து விசாக நட்சத்திர அன்பர்கள், விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க போன இடமெல்லாம் பணம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் 2025 பணத்தை நோக்கி அதிகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். எந்த அளவுக்கு பணமே வேண்டாம் அப்படின்னு நீங்க மன உறுதியோடு இருந்தீங்களோ, ஏன்னா பணத்தை சம்பாதிக்க உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக ஆகுது. அதனால இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் நம்ம இனிமே பணத்தை நோக்கியே பயணிக்க கூடாது, நம்ம தேவையில்லாம எந்த ஒரு ஆசையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு நீங்க ஒரு முடிவெடுக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த 2025 அதிகமான ஒரு பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எங்க போனாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எங்க போனாலும் உங்களுக்கு
ஒரு நல்ல ஒரு தகுதியான ஒரு திறமைக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பதவிகள், வருமானங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உயர்வுகள், யார் யாரெல்லாம் இந்த ப்ரமோஷன் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்து உங்களுக்குன்னு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம், இந்த மாதிரியாக தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இந்த 2025 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் அடுத்தடுத்து முடிக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை முடிச்சா இன்னொரு பிரச்சனை தானாக வரும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக பிரச்சனையே தான் வாழ்க்கையாகவே இருந்ததே ஒழிய அதுக்கு உண்டான தீர்வே கிடைக்கல. அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறீங்க. சில பேருக்கு தசா புத்தி படி பார்க்கும்போது நிறைய துலாம் ராசி அன்பர்கள் என்னுடைய கிளையன்ஸாக இருக்கிறாங்க. நான் துலாம் ராசி அன்பர்களுக்கு தான் முக்கியமாக நிறைய பேருக்கு கிளையன்ஸாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக இருக்கும். மேடம் நாங்கள் கேட்ட கேள்வியை கேட்கணும்னு நினச்ச கேள்வியை நீங்கள் அப்படியே ஆன்சராக சொல்லிட்டீங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுதான் நடக்க போகுது, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றத நம்ம துல்லியமாக கணித்து சொல்லும்போது சில பேருக்கு நிறைய விஷயங்களை செய்து நடக்காத சில விஷயத்தெல்லாம் நடத்தி வச்சு அந்த நேரத்தில் சில ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களும் இருந்திருக்கு. ஏன்னா நான் இந்த பதிவில் சொல்லும்போது 2023-24 இந்த துலாம் ராசி என்பர்கள் நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய கிளையன்ஸ் எல்லாருமே அதற்குண்டான ஒரு நிவர்த்தியையும் கண்டிப்பாக நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அதில் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இருந்திருக்கு, நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது அப்படின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியோடைய இந்த 2025 புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. நல்ல வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சில திறமைகளை வந்து வெளிக்காட்டுறதுக்கு கொஞ்சம் தயங்குறீங்க. நமக்கு இந்த திறமை இருந்தால் கூட அவங்க யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நான் சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ணிடுவீங்க. முதல்ல தெரிஞ்சோன்னே இந்த அதிகாரி நம்மளுக்கு நல்லது செய்வார், இவர் நல்லது செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கேனிங் இது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம திறமையை காமிச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. அதை செய்யாதீங்க. 2025 உங்களுக்கு உண்டான ஒரு திறமைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதனால எங்கே இருந்தாலாவது உங்களுக்கு தெய்வம் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. அந்த தெய்வம் தான் அந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து ஒரு சாதகமான ஒரு பலன்களே கொடுக்க போறார். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக சொந்த தொழில் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய பேர் 2 வருஷமா பிளான் போட்டு அதை தள்ளி போய் அடுத்த ஒரு இந்த வருஷத்துல 2025 அதற்குண்டான ஒரு சாத்தியமான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. நல்ல தொழில் தொடங்கி நிறைய வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது துலாம் ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம ராசின்னு சொல்லும் போது சந்திரனை சார்ந்த பலன்களை சொல்றோம். உங்களுடைய சிந்தனை சார்ந்தது, உங்களுடைய மனம் இந்த 2025 எந்த மாதிரியான எண்ணத்தை நோக்கி பயணிக்க போகுது அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறோம். துலாம் லக்னமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் நீங்கள் எடுத்த இடத்துல எல்லாமே சக்ஸஸ் தாங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தொடக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது. சின்ன சின்ன தொழிலில் இருக்கக்கூடிய அந்த லாபங்களில் சில கடன்கள் அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வர்றதுனால அந்த லாபமாகப்பட்டது உங்களுக்கு கடனை அடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. மேடம் அது அடைஞ்சாலே போரும், எங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 100% துலாம் லக்ன அன்பர்களுக்கும் முழுமையான கடனை அடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துலையும் அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால கடனுடைய அளவு குறையறதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.